நம்மள நிறைய பேர் நினைச்ச மாதிரி டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்டா பதவி ஏத்துட்டாரு. பதவி ஏத்ததுமே ஏகப்பட்ட ஆர்டர்ஸை கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தப்ப போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே மாத்திருக்கிறாரு. ஒரு சில ஆர்டர்ஸை தூக்கி இருக்கிறாரு. இவரு புதுசா நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை கொடுத்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நல்லதாவும் இருக்க போது, ஒரு சில பேத்துக்கு இது வேண்டாம், இது ரூல்ஸ் எல்லாம் தேவையில்ல, இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு, நம்ம கண்ட்ரில அதாவது இந்தியால இருந்து போகணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல மத்த கண்ட்ரில இருந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை தான் அது. அவர் கொண்டு வந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்ல ஒரு சில ஆர்டர்ஸ் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அதுல இந்த லாஸ்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஆர்டர். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு வீடியோஸ் நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்போதான் எனக்கும் சப்போர்ட்டா மோட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ட்ரம்ப்பை நம்ம நிறைய பேத்துக்கு பிடிக்கும், நிறைய பேத்துக்கு பிடிக்காது. பட் ட்ரம்ப் வந்தாருனாவே பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரா இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப வந்ததுமே ஒரு டான்ஸோட ஆரம்பிச்சிருக்காரு அவரோட பதவியேற்பு விழாவை. ஸோ அவர் டான்ஸ் ஆட பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ்ல நம்ம வைரலா பார்த்திருப்போம். சரி, அவர் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்னப்பா ரூல்ஸ் எல்லாம் மாத்திருக்காரு, ஜோ பைடன் இருந்தப்ப என்ன ரூல்ஸ் வச்சிருந்தாரு, அதெல்லாம் ஏன் மாத்திருக்காரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அது என்னெல்லாம் மாத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அமெரிக்கா வெளியே வந்துட்டாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இருந்து நிறையவே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் பண்றாங்க. பட் அமெரிக்காவோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சைனாவை கம்பேர் பண்ணும்போது இல்ல. பட் சைனா பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ரொம்பவுமே கம்மியா தான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அமெரிக்கா என்ன பண்றாங்க, எங்க மக்களோட வரி பணம் இந்த மாதிரி வேஸ்டா செலவு பண்றோம், அதனால நான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வந்துடும் சொல்லி டொனால்டு ட்ரம்ப் ஒரு சைனை போட்டாரு. ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ்க்கு பிரச்சனை தான். ஏன்னா அமெரிக்காவோட ஃபண்டை வச்சு நிறைய கண்ட்ரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதனால பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால பாதிக்கப்பட போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லி வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையை பத்தி. இந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஜோ பைடன் இருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாரு, இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான், இதாவது இந்த மாதிரி வார் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், இந்த டைப்பான வார் எக்யூப்மெண்ட்ஸ் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வச்சிருந்தாரு. பட் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுமே என்ன பண்ணிட்டாரு, எந்த எக்யூப்மெண்ட்னாலும் கொடுங்க, எந்த வெப்பன்னாலும் கொடுங்க, அதுல எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அப்படின்ட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுமே என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, யாரா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வேலை பாருங்க, நீங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு வேலை பாக்குறீங்களா இல்ல நாட்டுக்காக வேலை பாக்குறீங்களா எனக்கு தெரியல, அதனால டைரக்டா நீங்க ஆபீஸ் வந்துருங்க, அங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாட்டுக்காக வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரூலை போட்டாரு. சோ இதை கேட்கும் போது ஐடில ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சாக்காதான் இருக்க போது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஜோ பைடன் இருந்தப்ப ஏன் இவ்வளவு விலைவாசிகள் அதிகமாச்சு, நம்ம ஊர்ல எப்படி விலைவாசி ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகுதோ அந்த மாதிரி அமெரிக்காலே விலைவாசி அதிகமாயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் எதனால அதிகமாச்சு, அதை பத்தி ஒரு என்கொயரி நடத்தணும், என்னென்ன தப்புலாம் போன ஆட்சியில பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும், இந்த விலைவாசியை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும், நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூலை போட்டிருக்காரு. இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருக்கிற தலைவர்களும் யோசிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். பட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த போதை பழக்கம் நம்ம ஊர்ல ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு இப்போ டாஸ்மாக் ஓபன் ஆகிட்டே இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால போதை பழக்கத்துக்கு நிறைய பேர் அடிமையாகி பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, போதைப் பொருட்கள் விற்கிறவங்க இனிமேல் டெரரிஸ்டா பார்க்கப்படுவாங்க. ஸோ டெரரிஸ்ட் மேல எந்த அளவுக்கு நம்ம ஆக்ஷன் எடுப்போமோ அதே அளவு ஆக்ஷன் இனிமேல் போதைப் பொருள் விற்கிறவங்க மேலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ரூல் தான். இந்த ரூல நம்ம ஊர்ல வந்துச்சுன்னா நிறைய பேரோட வாழ்க்கை நல்லா இருக்க போது, நிறைய பேர் ஃபேமிலி நிம்மதியா இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த வானவில் அந்த LGBT அவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஊர் மட்டும் இல்லைங்க, அமெரிக்காலேயே அவங்க எல்லாம் இருக்காங்க. பட் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் அமெரிக்கால மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான், அதாவது ஆண் பெண் இவங்க 2 பேர் மட்டும்தான். சோ இதை கேட்டோடமே அந்த LGBT சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் போராட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இதை ஒரு மெயினான பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்டால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையிலேயே இடி விழுந்த மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க இல்லையா. நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் அந்த ஃபாரின்ல போய் அதாவது அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுறாங்க. அப்படி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்க ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை அமெரிக்கா சிட்டிசன் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்டோட ரூல்லயே இருக்கு. 150 வருஷமா இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல் இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இனிமேல் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது டைரக்டா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ரூல் எதுக்காக அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இருக்கிற மக்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் அவங்களுக்கு சென்றடையாம இருக்கு. சோ இதெல்லாம் சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி வெளியிலிருந்து வர குழந்தைகளை சிட்டிசன்ஷிப் தரதுக்கு நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு நம்ம படிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாரு. சோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மெயினான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அது இல்லாம இன்னும் நிறைய ரூல்ஸ் மாத்திருக்காரு. இந்த ரூல்ஸை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, வந்த முத நாளே இவ்வளவு ரூல்ஸ் போட்டு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ண வச்சிருக்காரு. சோ இது மூலியமா அமெரிக்கால நிறைய நல்லது நடக்க போது, ஒரு சில மக்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ நீங்க இதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி நல்ல நல்ல ரூல்ஸ் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.